ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 0% கூட செலவில்லாமல் ஒரு கொரியன் ஸ்கின்னெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும், ஒரு துளி கருப்பு இல்லாமல் நல்ல உங்கள் முகம் வந்து பளபளன்னு மின்னுறதுக்கு ஒரு சூப்பரான க்ரீமை ஈஸியான இதில் வந்து இது ஒரு வைரல் க்ரீம்னு கூட சொல்லலாங்க. இது நீங்கள் 1 வீக் மட்டும் போட்டு பாருங்கள், வேறு எந்த க்ரீமும் நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி உங்கள் முகம் வந்து மாறிடும். நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கீங்களா, அவங்க இதை வந்து நீங்கள் இப்போ சம்மர் டைமிங்கில் இது நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமு, காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக்கிலிருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே பால் மாதிரி செம்ம க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் நைட்டு காலையில் 2 டைம் ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ரூ. 1 செலவில்லாமல் இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள். இந்த க்ரீம் இப்போ ஒரே ஒரு பொருள் தான், ரொம்பலாம் அதிகம் இல்லை, ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி இந்த க்ரீம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம், அது என்ன பொருள் அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு பொருள், அது என்ன பொருள், நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறோம். சரிங்களா? இது வாங்க. இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, கழுத்து, கை, கால் எல்லாத்துக்கும் நீங்கள் போடலாம். கருப்பை வந்து அப்படி வேரோடு எடுத்துரும். மங்களை இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். சரி வாங்க, இப்போ இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அரிசி கழுவுறோம் இல்லைங்களா, அந்த அரிசி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து மேலாப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு இதில் வந்து நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரீம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது 100% வந்து எவ்வளோ நீங்கள் கருப்பாக இருந்தாலும் சரிங்க, இந்த கொரியன் ஸ்கின்னெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. இப்போ இந்த மேலாப்பில் இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். நல்லா ஃபஸ்ட்டு டைம் கழுவுற தண்ணியை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மேலால் இந்த தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த திக்காக இருக்குது பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த திக்கான ஒரு பவுட்ரு மாதிரி வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த அடிவண்டலாக இருக்கிறத மட்டும் மேலால் தண்ணியை வடிச்சிட்டு இதில் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் கிடைக்கும். இந்த தண்ணியை நீங்கள் இது வந்து நல்லா ஒரு முகத்தில் வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணால் ரெகுலராகவே நீங்கள் இந்த அரிசி தண்ணியை முகத்தில் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் முகம். இந்த அரிசி தண்ணிக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். முக சுருக்கம், அதுக்கப்புறம் இந்த முகப்பருக்கள், ஆயில் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் கழுவிட்டு வரப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நான் முகத்தில் கழுவிட்டு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுற க்ரீமை நான் அப்ளை பண்ண போகிறேன். ரெகுலராகவே இந்த தண்ணி நீங்கள் வந்து அரிசி டெய்லி சாப்பாடு செய்வோம் இல்லையா, அப்போ அந்த அரிசி தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுட்டு முகத்தை கழுவிக்கோங்க. இது இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்ரெஷ் ஜெல் எடுத்திங்கன்னா அந்த க்ரீம் கன்சன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து ரெடிமேட் ஜெல்லு ஒயிட்டில் வந்து கிடைக்கும். மெடிக்கலில் கேட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு செம்ம க்ரீம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே பார்க்கவே. ஒரு ரூ. 1 செலவில்லாமல் ரெகுலராக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செம்மையான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் முகம் வந்து கண்ணாடி மேலே நல்லா கிளாஸிங்காக கிடைக்கும். நிறையா பேர் இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே நேச்சுரல் லைவாக அந்த க்ரீம் எப்படி ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து இங்கே அடித்து இப்படி பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். நல்ல ஒரு பவுலில் போட்டுட்டு
ஆனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஜெல் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. ஃப்ரெஷ் ஜெல் சேர்க்குறப்போ உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக கலர்லாம் வந்து வாங்காதீங்க. க்ரீன்லேலாம் ஜெல்லு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒயிட் ஜெல்லை வந்து வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் 1 வீக் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, செம்மையாக வந்து இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே இது நல்லா நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு க்ரீம் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் அரிசி தண்ணியில் இந்த மாதிரி ஒரு க்ரீம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த க்ரீம் வந்து இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அரிசி தண்ணியை வடித்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு திக்கான கண்டிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது, சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எதுவுமே 5 பைசா செலவு இல்லாமல் முகத்தை வந்து இது ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். தொடர்ந்து இது நீங்கள் 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக. இது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டு படுத்திங்கன்னா கூட போதும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக இருக்கும். இதை பாருங்கள், கையில் லைட்டாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு அரிசி தண்ணியில் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. செம்மையாக ரெடி பண்ண முடியும் நம்மளால். இதனால் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னு உங்கள் முகம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது. இப்போ முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட் பார்க்கலாம். க்ரீமை கொஞ்சம் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செம்மையாக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டெய்லி காலையிலையும் நைட்டும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நல்லா சூப்பராக ஜெல் தண்ணியில் கழுவிக்கலாம். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ மீதி இருக்கிற ஜெல்லை நம்ம முகத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெயில் சீசனுக்கு முகமெல்லாம் ரொம்ப வந்து டல்லாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம முகத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தை நல்லா அரிசி தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டு தொடச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் தான், ப்ரஷ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள். இது நிறைய பேர் வந்து 12 வயசு பிள்ளைக்கு போடலாமா, பொம்பளை பிள்ளை 10 வயசு பிள்ளைகளுக்கு போடலாமான்னு கேட்குறீங்க. இந்த க்ரீம் வந்து நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 5 வயசு பாப்பாவுக்கு கூட நீங்கள் போட்டு விடலாம். இது நல்லா ஒரு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நார்மலாக நம்ம ஐஸ் வாட்டரில் ஆலோவேரா சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்படணும் அவசியமெல்லாம் இல்லை. அதனால் கண்டிப்பாக இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நேச்சுரலாகவே அரிசி தண்ணி வந்து உங்கள் அழுக்க சுத்தமாக எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத கருமையெல்லாம் அகற்றி முக சுருக்கத்தை எடுத்து கொடுத்துரும். கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. இதை வந்து நீங்கள் 1 வீக் யூஸ் பண்ணால் போதும். ரொம்பலாம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜெல்லு வந்து ஒரு பால் மாதிரி தான் உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அப்ளை பண்ணாலும் நல்லா அப்படியே சைனிங்காக ரொம்ப, இது எப்படி க்ரீம் எப்படி உங்களுக்கு சைனிங்காக இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து முகமும் நல்லா மாறிடும் க்ளோவாக. முகத்துலலாம் நிறையா பேர்த்துக்கு இந்த கண் கருவளையம், வாயை சுற்றி கருவளையம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அப்படி மசாஜ் கொடுங்க கையில்.
குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து, கை, கால் எல்லாத்துக்குமே இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மெதுவாக வந்து மங்கு இருக்கிற இடம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சுத்தமாக வந்து எடுத்துரும். அவ்வளோதான். இது நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கழுவிட்டு வர்றேங்க. ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போவே பாருங்கள் நல்லா தேய்க்கி எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கற்றாழை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு செம்மையாக உடனே ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுட்டு நான் முகத்தை வந்து கழுவிட்டு வரேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படி பாருங்கள். இது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா காஞ்சிரும். ஃபேஸில் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்து கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நல்லா ஒரு பிங்க் ஷேடாக வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண 1 வீக்லேயே உங்கள் முகம் வந்து நல்லா அந்த சுருக்கங்கள்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இது ஈஸியானது. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த க்ரீமை ரெடி பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 15 நாள் டைம் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். வெயிலில் வந்து போயிட்டு வர்றீங்க அப்படின்னா உடனே வந்து முகத்தை கழுவிட்டு இதை அப்ளை பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு க்ரீமும் நீங்கள் போட தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக பெஸ்ட்டான ஒரு க்ரீமு. அது மட்டும் இல்லை, இந்த க்ரீம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே பால் மாதிரி இருக்குங்க பாருங்கள். சும்மா அப்படியே இப்படி வச்சிங்கன்னா போதும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு எப்படி பிடிக்குது பாருங்கள். அந்த மங்கு இருக்கிற நேரம் இந்த மாதிரி நைட்டெல்லாம் இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, நைஸாக ஒரு அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட்டு. கண்டிப்பாக இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 1 வீக்காவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. அப்போ தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெளிவாக வந்து கிடைக்கும். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.